ஒரு ஸ்கூல் நல்லா நடக்கணும் அப்படின்னா நல்ல பில்டிங் மட்டும் இருந்தால் போதாது. குட் பிளானிங், குட் லீடர்ஷிப், குட் டீச்சர்ஸ், ப்ராப்பர் டிசிப்ளின் எல்லாமே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட்கான கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து செம் 2ல் வர ஒரு பேப்பர். இதில் நம்ம யூனிட் 3க்கான கிராஷ் கோர்ஸ் பார்க்கலாம். So this crash course is based on the previous year questions. இந்த questions அதாவது 5 mark and 10 mark எதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த கிராஷ் கோர்ஸ் எடுத்தோமோ அது எல்லாமே will be put in the telegram channel. ஸோ டெலிகிராம் சேனல் நான் கொடுக்குறேன். the important 5 mark and 10 mark ஒவ்வொரு யூனிட்டுக்குமே. உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னாலும் எவ்ரி யூனிட்டுக்கு ஃபுல்லாக நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். So the topics that will be covered in the video is given here. மொத்தமா 8 topics இருக்கு. So இந்த 8 topicsல இந்த 4 topicsக்கு வந்து importance அதிகம் கொடுங்க இந்த யூனிட்ல. Relationship between educational management and administration, theories of administration, styles of leadership, role of headmaster and teacher in administration. So இந்த 8 topics ஓவராலாக நம்ம பார்க்கலாம் குவிக் ரிவிஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் டாபிக் வருவோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தின் தொடர்பு என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பாலிசி மேக்கிங்காக, நிர்வாகம் வந்து கொள்கை அமைத்தலுக்காக இருக்கு. மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இம்ப்ளிமெண்டேஷனுக்காக, செயல்படுத்தல், அதை ஆக்ஷன்ல கொண்டு வர்றதுக்காக இருக்கிறது தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. சில பீப்புள் சொல்றாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் மேனேஜ்மெண்ட்டை விட பெருசு, நிர்வாகம் வந்து மேலானது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட் தான் மேலானதுன்னு சொல்றாங்க. பட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் ஆர் சேம், போத் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் அ ஸ்கூல். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இட் டிசைட்ஸ், என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறது. மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட் டஸ், அது வந்து செய்கிறது. ஸோ இதுதான் மெயினாக ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். போத் ஒர்க் டுகெதர், இரண்டும் இணைந்து தான் வந்து செயல்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கல்வி நிர்வாக கோட்பாடுகள் என்னெல்லாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தியரி, பாரம்பரிய கோட்பாடு. இது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்கு, அத்தாரிட்டிக்கு அண்ட் ரூல்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் கிளாசிக்கல் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா பிரின்சிபல், விபி அதாவது வைஸ் பிரின்சிபல், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் செப்பரேட்டான ஒரு ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் அப்ரோச். சயின்டிஃபிக் அப்ரோச் வந்து எஃப்டபிள்யூ டெய்லர் சொன்னது. இது வந்து அறிவியல் மேலாண்மை. இது வந்து ஃபோக்கஸ் மெயினாக எஃபிஷியன்சியும் ப்ராப்பர் வே ஆஃப் ஒர்க்கிங்க்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது, அப்படி ஒர்க் பண்ணால் எந்த டீச்சருக்கும் ஓவர்லோட் ஆகாது, எல்லா சப்ஜெக்ட் டீச்சருக்கும் ஒரு டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஃபையால் அண்ட் குலிக் சொன்னது நிர்வாக மேலாண்மை. இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் லைக் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கும். இப்போ ஒரு ஆனுவல் டே ஒரு ஸ்கூலில் வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து பிளான் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, டைரக்ட்ஸ் த டீச்சர்ஸ் அண்ட் செக்ஸ் த அரேஞ்ச்மெண்ட் இல்லையா, அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். நாலாவது ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்ரோச், மனித உறவு அணுகுமுறை அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா மனித உறவுகளுக்கு, குட் ரிலேஷன்ஷிப் அண்ட் மோட்டிவேஷனுக்கு. இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்கூலில் he or she appreciates the teacher in staff meeting, அது ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்ரோச். டீச்சர் வந்து அப்போ என்ன ஆவாங்க, பாராட்டினா மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னும் நல்லா வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் சயின்ஸ் அப்ரோச் அப்படின்றது நடத்தை அறிவியல் அணுகுமுறை. இந்த இடத்துல இட் ஸ்டடீஸ் த ஹியூமன் பிஹேவியர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கான ரீசன் காரணத்தை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பனிஷிங், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக, அதுக்கு பேர் தான் நடத்தை அறிவியல் அணுகுமுறை, இல்லைனா பிஹேவியரல் சயின்ஸ் அப்ரோச் அப்படின்றது. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டிய வேர்ட் பாஸ்காப், அதாவது POSDCORB, பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங்.
நெக்ஸ்ட் டாபிக்னா ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது தலைமைத்துவ பாணிகள். என்னென்ன ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், அதாவது ஜனநாயக தலைமைத்துவம். அப்படின்றதுல பார்ட்டிசிபேஷன் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும், ஷேர்டு டிசிஷன் எல்லாமே இருக்கும். அதாவது பங்கேற்பு, கலந்துரையாடல், பகிர்ந்த முடிவு, இது எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ பிரின்சிபல் வந்து ஆஸ் த டீச்சர்ஸ் ஒப்பீனியன் பிஃபோர் டிசைடிங் சம்திங். இப்போ ஏதாவது டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணோம், எக்ஸாம் டைம் டேபிளே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா எல்லாரோட முடிவையும் அந்த இடத்துல கேட்பாங்க பிரின்சிபல். லீடர் மட்டும் அவரோட டிசிஷன் தனியாக எடுக்க மாட்டார் இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்பில். ரெண்டாவது வந்து ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப், அதிகார தலைமைத்துவம். அப்படின்றது லீடர் மட்டும் தான் டிசிஷன் எடுப்பாங்க, ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இருக்கும், குவிக் ஆக்ஷன். தலைவர் முடிவெடுப்பாங்க, கடுமையான கட்டுப்பாடு, விரைவு செயல் இந்த இடத்துல இருக்கும். யாரையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் பிரின்சிபல் உடனே வந்து ரூல்ஸை வந்து மாற்றுறது வித்தவுட் ஈவன் டிஸ்கஸிங் வித் எனி ஒன். தட் இஸ் அ ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப். மூணாவது பார்த்தீங்கன்னா லாசி ஃபேரி லீடர்ஷிப், இல்லைனா தலையீடற்ற தலைமைத்துவம். அப்படின்றது ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க எல்லா மெம்பர்ஸுக்கும், மினிமல் கண்ட்ரோல் தான் இருக்கும். உறுப்பினர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது, குறைந்த கட்டுப்பாடு தான் இந்த இடத்துல இருக்கும். இப்போ டீச்சர் வந்து ஃப்ரீயாக விட்டுறது ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ ஒரு ஸ்கூல்லே ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிறது, அதுக்கு பிளான் பண்ணுறதுக்காக ஒரு லசி ஃபேரி லீடர்ஷிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாக விட்டுரும். தே பிளான் தேர் ஓன் கிளாஸ் எக்ஸிபிஷன். அது வந்து ஒரு டைப் ஆஃப் லீடர்ஷிப். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டெமோக்ராட்டிக், ஜனநாயக பாணி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஹெட் மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மார்க்லையோ 10 மார்க்லையோ மெயினாக இந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். ஹெட் மாஸ்டர் ஒரு தலைமை ஆசிரியருக்கு என்ன பங்கு இருக்கு? ஹி பிளான்ஸ் த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட், திட்டமிடல் பண்ணுவாங்க. ஒரு ஆனுவல் கேலண்டர் ஹெச்எம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. செகண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங், ஒழுங்கமைத்தல், அதாவது டியூட்டிஸ்லாம் வந்து ப்ராப்பராக அசைன் பண்ணி கொடுக்குறது ஸ்டாஃபுக்கு. இப்போ ஒரு டீச்சருக்கு வந்து எக்ஸாம் டியூட்டி கொடுத்தா இன்னொரு டீச்சருக்கு டிசிப்ளின் டியூட்டி கொடுக்குறது, அது ஆர்கனைசிங். சூப்பர்விஷன் அப்படின்றது மேற்பார்வை, இதுவும் ஹெச்எம் பண்ணணும். ஸ்கூலோட ஒர்க்கை அப்சர்வ் பண்ணுறது, அடிக்கடி கிளாஸ் ரூம் விசிட்ஸ் போய் பண்ணுறது. அப்போ வந்து டீச்சரோட குவாலிட்டி ஆஃப் த டீச்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹெச்எம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், ஊக்குவித்தல். அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ டாப்பர்ஸை என்கரேஜ் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க்கிங் டீச்சரை வந்து பாராட்டுறது, இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அண்ட் கம்யூனிட்டி லிங்க், ஒழுக்கம் அண்ட் சமூக இணைப்பு, அதை மெயின்டைன் பண்ணும் ஹெச்எம். டிசிப்ளினை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மூலமாக, பேரண்ட்ஸோட சொசைட்டியோட கனெக்டடாக இருப்பாங்க. டீச்சரோட ஃபர்ஸ்ட் ரோல் என்ன? டீச்சிங், கற்பித்தல் தான். ஸோ இதில் டீச்சர் நல்லா சொல்லித்தரணும், எக்ஸாம்பிள்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒரு டாப்பிக்கை, அதுதான் ஒரு நல்ல டீச்சிங் ஒரு டீச்சர் அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கைடன்ஸ், இல்லைனா வழிகாட்டுதல். இது பார்த்தீங்கன்னா கைட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டடீஸ் அண்ட் பிஹேவியர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டையோ ஒரு ஸ்லோ லேர்னரையோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டிசிப்ளின், இல்லைனா ஒழுக்கம் அப்படின்றது டீச்சர் வந்து கிளாஸ் ரூம் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து கிளாஸ் ரூம் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரெக்கார்ட்ஸ் ஆர் பதிவுகள் வந்து டீச்சர்ஸ் தான் வச்சுருப்பாங்க இல்லையா? அட்டண்டன்ஸு, வேற என்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்ததுக்கான அந்த எவிடன்ஸு, மார்க்ஸு, ப்ராக்ரஸ் கார்டு, இதுக்கான ரெக்கார்ட் எல்லாமே டீச்சர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. கோ கரிக்குலர் அண்ட் பேரண்ட் கான்டாக்டும் டீச்சர் கிட்ட தான் இருக்கும். மார்க் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா மேம் தான் வச்சுருப்பாங்க. கோ கரிக்குலர் ஆர் பேரண்ட் கான்டாக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வச்சுருப்பாங்க. இணை செயல்கள் அண்ட் பெற்றோர் தொடர்பு வந்து இவங்க தான் வச்சுருப்பாங்க. இன்ஃபார்ம்ஸ் த பேரண்ட்ஸ், ஏதாவது நடந்தால் உடனே வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் பற்றி சொல்கிறதும் டீச்சர்ஸ் தான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், கல்வி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பிளானிங்னா திட்டமிடல். ஸ்கூல் பிளான்ஸ் த அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸாம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், அது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இப்போ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி
ஸ்கூல் ப்ரிப்பேர்ஸ் த ஏர்லி பிளான். ரெண்டாவது ஆர்கனைசிங், ஒழுங்கமைத்தல் அப்படின்றது ஒர்க் வந்து டிவைட் பண்ணி தரது டீச்சர்ஸ்க்கு நடுவில். ஒவ்வொரு டீச்சருக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இவங்க பார்த்துக்குவாங்க, எக்ஸாம் டியூட்டி இவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறேன். டைரக்டிங் இல்லை வழிநடத்தல் அப்படின்றது ஹெட் மாஸ்டர் வந்து கைட் பண்ணுறது டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும். இப்போ பிரின்சிபல் டெல்ஸ் டீச்சர்ஸ் ஹவு டு இம்ப்ரூவ் ஸ்லோ லேர்னர்ஸ், அதை வந்து சொல்கிறது டைரக்டிங். கோஆர்டினேட்டிங் இல்லைனா ஒருங்கிணைத்தல் அப்படின்றது ஆல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஒரு ஸ்கூல் டே வருது அப்படின்னா டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஸ்டாஃப் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுறது. கண்ட்ரோலிங் அப்படின்றது கட்டுப்படுத்தல். அது வந்து செக்ஸ் வெதர் ஒர்க் இஸ் கோயிங் ப்ராப்பர்லி, கரெக்டாக. இப்போ வந்து பிரின்சிபல் வந்து அடிக்கடி அட்டண்டன்ஸ் செக் பண்ணுவாங்க, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுவாங்க, டிசிப்ளின் செக் பண்ணுறது, இதெல்லாம் கண்ட்ரோலிங். எவால்வேட்டிங் அப்படின்றது மதிப்பீடு. ஸ்கூல் செக்ஸ் த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த ஒர்க், அது வந்து எவால்வேஷன். இப்போது எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் டீச்சர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க மார்க்ஸை. எதுக்காகனா எந்த இடம் வீக் ஏரியாவாக இருக்குது, எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். பள்ளி நிர்வாகத்தின் நோக்கங்கள் என்ன? ப்ராப்பர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு சரியான கல்வி நம்ம தரணும். அதுக்காக ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, ரெகுலர் கிளாஸு, டெஸ்ட்டு, ரிவிஷன் இந்த மாதிரி வைப்பாங்க. செகண்ட் வந்து ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், வளங்களை சரியாக பயன்படுத்துதல். இப்போ அது வந்து புக்ஸாக இருந்தாலும் சரி, லேபு, கிளாஸ் ரூமு, ஃபண்ட்ஸு, இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்கூல்லே கம்ப்யூட்டர் லேப் இருக்குன்னா டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி பசங்களை வந்து அந்த லேப் கூட்டிகிட்டு போய் அந்த பீரியடை வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா டீச்சர் டெவலப்மெண்ட். டீச்சர் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஆசிரியர் மேம்பாடு அதுதான். இப்போ அதுக்கு வந்து ஸ்கூல் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ்க்கு வந்து நடத்தணும். நெக்ஸ்ட்டு டிசிப்ளின் மெயின்டெனன்ஸ் இல்லைனா ஒழுக்கம் பேணுதல் அப்படின்றது ஸ்கூல் வந்து மெயின்டைன் பண்ணணும் டிசிப்ளினை. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டயத்துக்கு வரணும், யூனிஃபார்ம் வேர் பண்ணியிருக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே. குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்றது தரமான கல்வி கொடுக்கறது. இப்போ மார்க்ஸ் மட்டும் இல்லை, ஓவராலாக நம்ம வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் ஒரு குழந்தையில. இது வந்து ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸு, வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தரது அதுதான் தரமான கல்வி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பள்ளி சமூக உறவு. அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும். அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய ஸ்கூலில் பண்ணுவாங்களே, அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி வைக்கிறது, கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து வைக்கிறது, இது எல்லாமே ஸ்கூல் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்காக. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அண்ட் டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமைத்துவம் அண்ட் ஜனநாயக நிர்வாகம். அப்படின்னா மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் லீடர்ஷிப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தலைமைத்துவத்தின் பொருள் மற்றும் தன்மை. லீடர்ஷிப்னா என்னன்னா கைட் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது மற்றவங்கள டு அச்சீவ் அ கோல். தலைமைத்துவம் என்பது இலக்கை அடைய மற்றவர்களை வழிநடத்தி ஊக்குவிப்பது, அதுதான் வந்து லீடர்ஷிப் அப்படின்றது. லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, குழு செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கிளீன்லினஸ் ப்ரோக்ராமே நடக்குது ஒரு ஸ்கூலில் அப்படின்னா தட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. தனியாக நம்மளால் பண்ண முடியாது, குழு செயல்பாடாக தான் வந்து அதை பண்ண முடியும். அப்போ வந்து டீச்சர் தான் அதில் லீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இல்லைனா மற்றவங்களை செல்வாக்கு செலுத்தல். யூ இன்ஃப்ளூயன்ஸ் த அதர்ஸ், லீடர்ஸ்ன்றது மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணி அதே விஷயத்த லீடர்ன்றவங்க செய்ய வைப்பாங்க. அ குட் டீச்சர் அப்படின்றவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க டு ஸ்டடி ரெகுலர்லி, அதுதான் வந்து குட் டீச்சர். லீடர்ஷிப் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க, வழிகாட்டுதல். இப்போ பிரின்சிபல் வந்து டீச்சரை கைட் பண்ணுறது, ஒரு இன்ஸ்பெக்ஷன் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கைடன்ஸ். ரைட் பாத்தை வந்து இந்த பாதை தான் அப்படின்னு நம்ம காமிக்கிறது. லீடர்ஷிப் கிரியேட்ஸ் கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு உருவாக்குதல். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா எல்லா டீச்சர்ஸும் அதில் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அச்சீவ் த கோல்ஸ், இலக்கை அடைய உதவுதல். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அச்சீவ்ஸ் 100% ரிசல்ட் அப்படின்னா இலக்கை அடைஞ்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த குட் லீடர்ஷிப்னால தான் அது நடக்கும். நம்ம கோலை நோக்கி ஓடுறோன்னா அதுக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப் தேவை நம்ம சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு. ஸோ குட் லீடர்ஸ் பில்ட் டீம்ஸ், டெமோக்ரஸி பில்ட்ஸ் த நேஷன். சிறந்த தலைவர்கள் குழுக்களை உருவாக்குவர், ஜனநாயகம் நாடுகளை உருவாக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஜனநாயக நிர்வாகம். இதோட மீனிங் என்ன? இட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு. ஜனநாயக நிர்வாகம் அப்படின்றது பங்கேற்பு மற்றும் பொறுப்பு பகிர்வுக்கு முக்கியத்துவம் தருது. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா கலந்துரையாடல் இல்லைனா டிஸ்கஷன் இருக்கும் கண்டிப்பாக. இதில் இப்போ எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும் ஒரு ஆனுவல் டேக்கோ ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு கலந்துரையாடல் அப்படின்றது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வேலை செய்வாங்க இந்த இடத்துல. இப்போ ஒரு டீச்சர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எப்படி மார்க்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டை இன்னும் அதிகமாக கொண்டு போகலாம் அப்படின்றது. அது டிஸ்கஷன் மூலமாக தான் நடக்கும். எல்லாரும் ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க இந்த டிஸ்கஷனில். கோஆப்ரேஷன் அப்படின்றது ஒத்துழைப்பு, எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. ஈக்குவாலிட்டி அப்படின்றது சமத்துவம். இதில் எல்லாத்துக்கும் சமமாக மரியாதை கிடைக்கும். எவ்ரி ஒன் கெட்ஸ் ரெஸ்பெக்ட். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி இன் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ். அதை பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு பகிர்வு அப்படின்றது ஒர்க்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தரது. இப்போ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது கூட்டு முடிவெடுத்தல். டிசிஷன் ஆர் டேக்கன் டுகெதர். ஸ்கூல் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். இட் டிசைட்ஸ் அ எக்ஸாம் ஷெட்யூல் ஆஃப்டர் டிஸ்கஷன் அப்படின்றது கூட்டு முடிவெடுத்தல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 3க்கு மெயின் ஐடியா ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் சக்ஸஸ் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் குட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ என்னென்னா குட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்து, குட் லீடர்ஷிப்பை பொறுத்து அண்ட் டீம் ஒர்க்கை பொறுத்து தான் ஒரு ஸ்கூல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறது. அட்மின்றதுங்க பிளான் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படின்றவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதை செயல்கள் மூலமாக. ஹெச்எம் ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படின்றவங்க கைட் பண்ணுறவங்க. டீச்சர்ஸ் அப்படின்றது டீச் பண்ணுறவங்க. அண்ட் டெமோக்ராட்டிக் அப்ரோச் அப்படின்றது இட் பிரிங்ஸ் த கோஆப்ரேஷன் ஹியர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஈஸியாக இந்த ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கனாலே எக்ஸாமில் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும், நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல் யூனிட் நோட்ஸ். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.